Good morning, students. Welcome to Siri, your math friend. ஸோ இன்னைக்கு இந்த கண்டென்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டர்போலேஷன் வித் ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ங்கிற டாபிக் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கண்டென்ட் என்ன பார்த்தோங்கிறது ஜஸ்ட் ரீகேப் பண்ணிடலாம். லாஸ்ட் கண்டென்ட் என்ன பார்த்தோம்னா இன்டர்போலேஷன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். இன்டர்போலேஷன்னா என்ன, மோட்டிவேஷன், எதுக்காண்டி இன்டர்போலேஷன் நம்ம படிக்கிறோம், அது நம்மளுடைய லைஃப்ல எங்க யூஸ் ஆகுதுங்கிறது லாஸ்ட் கண்டென்ட்ல பார்த்தோம். இன்டர்போலேஷன் எக்ஸ்ட்ராபோலேஷன்னா என்னங்கிறத லாஸ்ட் கண்டென்ட்ல நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் இன்டர்போலேஷன்ஸை பற்றி லாஸ்ட் கண்டென்ட்ல நம்ம பார்த்துருக்கோம். டைப்ஸ் ஆஃப் இன்டர்போலேஷன்ல எனக்கு ரெண்டு விதமான இன்டர்போலேஷன் இருக்கு. இன்டர்போலேஷன் வித் ஈக்குவல் இன்டர்வல்ஸ், இன்டர்போலேஷன் வித் அன்ஈக்குவல் இன்டர்வல்ஸ் இருக்குங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இன்டர்போலேஷன் வித் ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல எனக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு, நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா. ஸோ இந்த கண்டென்ட்ல நம்ம நெக்ஸ்ட் கண்டென்ட்ல நம்ம பார்க்கக்கூடியது நம்ம இன்டர்போலேஷன் வித் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் தான் இப்போ இந்த கண்டென்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, ரைட். ஸோ கண்டென்ட்ல என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா பத்தி பார்க்க போறோம். நியூட்டன்ஸ் பேக்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா பத்தி பார்க்க போறோம். சம் ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நம்ம இந்த கண்டென்ட்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம், நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலானா என்ன. அப்போ கன்சிடர் த ஃபாலோயிங் டேட்டா. என்ன டேட்டா இருக்கு, let us assume the following set of values for x and y. அப்போ எக்ஸுங்கிற ஒரு டேட்டாவை நான் அசியூம் பண்ணிக்கிறேன், ஒய்ங்கிற டேட்டாவை நான் அசியூம் பண்ணிக்கிறேன். எக்ஸுங்கிறது எக்ஸ் நாட், எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, அப் டு டாட் எக்ஸெட்ரா எக்ஸ்என், ஒய் நாட், ஒய் ஒன், ஒய் டூ, அப் டு டாட் எக்ஸெட்ரா ஒய்என்கிறது. சப்போஸ் இதில் என்ன, லெட் அஸ் அசியூம் எக்ஸ் நாட், எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, அப் டு டாட் எக்ஸெட்ரா ஆர் என்னது ஈக்விடிஸ்டன்ட் அப்படிங்கிறது இருக்கும், ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல இருக்கும். அதாவது என்ன அர்த்தம், டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ் நாட் அண்ட் எக்ஸ் ஒன், எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் நாட்டோட வேல்யூவும் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்னோட வேல்யூவும் எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் டூவோட வேல்யூவும் அப்படின்னா எக்ஸ் என் மைனஸ் எக்ஸ் என் மைனஸ் ஒன்னோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஈக்விடிஸ்டன்ட் அப்படிங்கிறது பேர். அப்போ அந்த ஈக்விடிஸ்டன்டாக இருந்தால் நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேவா, இப்போ நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலானா என்ன. அப்போ என்ன இருக்கணும், இன்டர்போலேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒய்யோட வேல்யூஸை நான் கண்டுபிடிப்பேன் இந்த ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் எக்ஸ் நாட் டு எக்ஸ்என்ல என்ன எக்ஸோட வேல்யூக்கும் எனக்கு கரஸ்பாண்டிங்காக ஒய்யோட வேல்யூ போகணும்னா நான் இன்டர்போலேஷன் நான் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் ஒய்யோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன், அது ஃபார்முலா என்ன, ஒய் நாட் பிளஸ் யூ பை ஒன் ஃபேக்டோரியல் இன்டூ டெல்டா ஒய் நாட். இந்த ஆப்ரேட்டர் பேர் டெல்டா அப்படின்னு பேர். ஓகேவா, இந்த டெல்டா பிளஸ் யூ இன்டூ யூ மைனஸ் ஒன் பை டூ ஃபேக்டோரியல் இன்டூ டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட் plus u into u minus 1 into u minus 2 by 3 factorial into delta cube y naught plus up to dot etc plus u into u minus 1 into u minus 2 up to dot etc u minus of n minus 1 by n factorial into delta power n y naught. அப்ப இந்த ஃபார்முலா எது வரையும் இங்க xn வரையும் வேல்யூஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இங்க அதுக்கு முன்னாடி வேல்யூஸ் வரையும் நான் கண்டுபிடிக்கணும், n minus 1 வரைக்கும். சப்போஸ் இங்க xல வந்து எனக்கு 4 வேல்யூஸ் இருந்ததுன்னா இங்க என்ன வரணும், 3 வேல்யூஸ் வர வரைக்கும் நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ பாருங்க, டெல்டா டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட் டெல்டா கியூப் ஒய் நாட் டெல்டா பவர் என் ஒய் நாட். அப்போ டெல்டா பவர் என் ஒய் நாட் வர வரைக்கும் நான் கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ இங்கே 4 இருந்தா டெல்டா பவர் 4 ஒய் நாட் வரையும் கண்டுபிடிக்கணும். ரைட், இதுல அன்னோன் டேர்ம்ஸ் நிறைய இருக்கு. யூனா என்னன்னு தெரியாது. யூனா என்ன, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் டிவைட் பை ஹெச். எக்ஸுங்கிறது என்ன, எந்த வேல்யூ எக்ஸுக்கு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ அதுதான் எக்ஸ். எக்ஸ் நாட்ங்கிறது ஃபர்ஸ்ட் வேல்யூ, இனிஷியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ், அதுதான் உங்களுடைய எக்ஸ் நாட். ஹெச்ங்கிறது ஆல்ரெடி சொல்லியாச்சு, இன்டர்வல் ஆஃப் டிஃபரன்ஸ்ங்கிறது. ஓகேவா, அப்போ இது u ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பை ஹெச்னு எழுதலாம், இல்லைன்னா எக்ஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் நாட் பிளஸ் யூ இன்டூ ஹெச்ங்கிறது வரும். அப்போ ஹெச்ங்கிறது என்னது, எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ்ஐ மைனஸ் ஒன், இன்டர்வல் ஆஃப் டிஃபரன்ஸ். டெல்டாங்கிறது என்ன சொல்றோம் நம்ம, ஃபார்வர்டு ஆப்ரேட்டர். டெல்டானா என்னங்கிறது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்க சொல்லிடுறேன். ஓகேவா, அப்போ இங்க டெல்டானா என்ன அப்படிங்கறத நான் இங்க சொல்லியிருக்கேன். டெல்டா ஒய் நாட்னா மீனிங் என்ன, y1 மைனஸ் ஒய் நாட், அதாவது அடுத்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ. ஒய் நாட்டுக்கு அடுத்த வேல்யூ என்ன, y1 மைனஸ் இந்த வேல்யூ என்ன, y0. அதே மாதிரி டெல்டா y2னா y2க்கு அடுத்த வேல்யூ y3 மைனஸ் இந்த வேல்யூ என்ன, y2. டெல்டா y3னா y3க்கு அடுத்த வேல்யூ என்ன, y4 மைனஸ் இந்த வேல்யூ y3. சிமிலர்லி இந்த டெல்டாவோட வேல்யூ இதே மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி நம்ம நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா மாதிரியே நம்மளுக்கு நியூட்டன்ஸ் பேக்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலாவும் அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி செட் ஆஃப் வேல்யூஸ் டேட்டாவை நான் அசியூம் பண்ணிக்கிறேன். எக்ஸுங்கிற டேட்டாவை நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒய்ங்கிற டேட்டாவையும் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ எக்ஸுங்கிற டேட்டா இருக்கு, ஒய்ங்கிற டேட்டா இருக்கு, இதுவும் என்னதான் இருக்கு, ஈக்விடிஸ்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன்.
ஓகேவா? அப்ப நியூட்டன்ஸ் பேக்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா எப்படி டிஃபைன் பண்றான்? எக்ஸோட வேல்யூஸ்லாம் ஈக்விடிஸ்டன்டாக இருந்தால் ஃபார்வர்ட் பேக்வர்ட் யூஸ் பண்ணலாங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கும். நியூட்டன்ஸ் பேக்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா இஸ் given by y equal to yn. yn என்னது லாஸ்ட் வேல்யூ ஆஃப் y பிளஸ் v by 1 ஃபேக்டோரியல். அங்க டெல்டான்னு யூஸ் பண்ணுவோம், இங்க இதுக்கு பேர் டெல் அப்படின்னு அர்த்தம். del yn plus v into v plus 1 by 2 factorial into del square yn plus v into v plus 1 into v plus 2 by 3 factorial into del cube yn plus அப்படிடா etc. எது வரையும் நான் செய்யணும்? இங்க y ஓட வேல்யூஸ் எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருவாங்களோ அத்தனை வேல்யூஸ்க்கு நான் செய்யணும். இங்க 4 வேல்யூஸ் கொடுத்தனா del power 4 yn வரையும் வரணும். இங்க v plus 3 வரையும் எனக்கு வரணும். எல்லாரும் மாதிரி இங்க 3ல முடிஞ்சதுன்னா இங்க 2ல முடியும். இங்க del square yn இங்க 1ல முடியணும். அந்த மாதிரி. அப்ப இங்க தெரியாத டேர்ம் என்ன? v. v னா என்ன? x minus xn divided by h. xங்கிறது என்னது? எந்த வேல்யூ ஆஃப் xக்கு நீங்க கண்டுபிடிக்கணும். மைனஸ் xnங்கிறது லாஸ்ட் வேல்யூ ஆஃப் x. hங்கிறது இன்டர்வல் ஆஃப் டிஃபரன்ஸ். அப்போ v equal to x minus xn by h ன்னு சொல்லலாம். இல்லனா v x equal to xn plus v into h ன்னு சொல்லலாம். hங்கிறது ஆல்ரெடி சொல்லியாச்சு. hங்கிறது என்னது? இன்டர்வல் ஆஃப் டிஃபரன்ஸ் தான். ஓகேவா? ரைட். டெல்ங்கிறது என்னது? பேக்வர்ட் ஆபரேட்டர். அங்க டெல்டாங்கிறது ஃபார்வர்ட் ஆபரேட்டர்னு சொன்னோம். இங்க வந்து பேக்வர்ட் ஆபரேட்டர். அப்போ இங்க டெல்னா என்ன மீனிங் சொல்லியிருக்கேன் பாருங்க. டெல்னா என்ன? டெல்டாவை சொன்ன மாதிரியே del y1 equal to என்ன வேல்யூ? இந்த வேல்யூ மைனஸ் முந்தின வேல்யூ. இந்த வேல்யூ என்ன? y1 மைனஸ் y1க்கு முந்தின வேல்யூ y0. del y2 என்ன? இந்த வேல்யூ மைனஸ் முந்தின வேல்யூ. இந்த வேல்யூ என்ன? y2 மைனஸ் y1. del y3 னா இந்த வேல்யூ y3 மைனஸ் முந்தின வேல்யூ y2. சோ இதுதான். இதே மாதிரி இதெல்லாம் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். அந்த ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள் 1 என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா. ஓகேவா? ஃப்ரம் த ஃபாலோயிங் டேபிள் ஆஃப் half yearly premium for the policies maturing at different ages, estimate the premium for policies maturing at the age of 46 and 63 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா பார்ப்போம். என்னெல்லாம் டேட்டா கொடுத்துருக்காங்க? ஏஜ்னு ஒரு டேட்டா இருக்கு, ப்ரீமியம்னு ஒரு டேட்டா இருக்கு. ஏஜை எக்ஸ்னு வச்சுக்கலாம், ப்ரீமியம் நான் ஒய்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ நல்லா கொடுத்துருக்காங்க. 45, 50, 55, 60, 65. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ நல்லா கொடுத்துருக்காங்க. அட் த ஏஜ் ஆஃப் 45ல ப்ரீமியம் எவ்வளவு கட்டணும்? 114.84. 50 ஏஜ்ல 96.16, 55ல 83.32, 60 ஏஜ்ல 74.48, 65ல 68.48. ஓகேவா? அப்ப நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக நான் இங்க மேல ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். x0, இது x0, இது x1, x2, x3, x4. அப்ப எனக்கு மொத்தம் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு? 5 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, 5 என்ட்ரிஸ் இருக்கு. y0, y1, y2, y3, y4. ரைட். இப்படி ப்ராப்ளம் டேட்டா கொடுத்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் இன்டர்வல் ஆஃப் டிஃபரன்ஸ் தான் பார்க்கணும். இன்டர்வல் ஆஃப் டிஃபரன்ஸை வச்சு தான் இன்டர்போலேஷன் வித் ஈக்குவல் இன்டர்வல்ஸா அன்ஈக்குவல் இன்டர்வல்ஸாங்கிறத நான் செக் பண்ணேன். அப்ப ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் இன்டர்வல் ஆஃப் டிஃபரன்ஸ் இங்கே ஈக்குவல். எப்படி? h equal to 50 minus 45 யும் 5 தான், 55 minus 50 யும் எனக்கு 5 தான், 60 minus 55 யும் எனக்கு 5 தான், 65 minus 60 யும் எனக்கு 5 தான். ஓகேவா? சோ எனக்கு வந்து இங்க இன்டர்வல் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்து எனக்கு ஈக்குவலாக இருக்கு. ரைட். நெக்ஸ்ட் இன்டர்வல் ஆஃப் டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்குன்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ஆக்சுவலா எனக்கு டிஃபரன்ஸ் டேபிள், நியூட்டன்ஸ் டிஃபரன்ஸ் டேபிளை பத்தி இது பண்ணணும். இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா எனக்கு ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றது ஈஸி. எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறத சொல்றேன். ரொம்ப ஈஸியான இதுதான். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 45, 50, 55, 60, 65. ஒய்யோட வேல்யூ இருக்கு 114.84, 96.16, 83.32, 74.48, 68.48. இப்ப ரைட். இது வந்து டெல்டா ஒய்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ், இது வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ், இது தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ். ஓகேவா? இது ஃபோர்த் ஆர்டர் டிஃபரன்ஸ்னு அர்த்தம். எப்படி கால்குலேட் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் என்ன? இந்த -18.68 எப்படி வருதுன்னா ஃபார்வர்டு கரெக்டா? இந்த வேல்யூ 96.16ல இருந்து 114.84 கழிக்கணும். கால்குலேட்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க. 96.16 minus 114.84 அதோடைய வேல்யூ -18.68. அது மாதிரி அடுத்த வேல்யூ எல்லாமே அந்த ரெண்டு வேல்யூஸ்க்கு நடுவுல எடுத்து எழுதிங்க கன்வீனியன்ட் தெரியறதுக்காக. அது மாதிரி அடுத்த வேல்யூ என்ன வரும்? 83.32 minus 96.16 அதோட வேல்யூ -12.84.
அதே மாதிரி அடுத்த வேல்யூ 74.48 மைனஸ் 83.32 அதோட வேல்யூ மைனஸ் 8.84. அதே மாதிரி 68.48 மைனஸ் 74.48 அதோட வேல்யூ மைனஸ் 6. இப்படி கால்குலேட் பண்றது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டேபிள், டிஃபரன்ஸ் டேபிள்னு அர்த்தம். அடுத்த லெவலுக்கு போகணும். அடுத்த லெவல் போகும்போது என்ன செய்யணும்? இந்த 5.84 எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. மைனஸ் 12.84 மைனஸ் இந்த வேல்யூ மைனஸ் ஆஃப் மைனஸ் 18.68 அப்ப என்ன வரும்? பிளஸ் 5.84 ஆயிரும். ரைட். அடுத்த வேல்யூ 4ங்கிறது மைனஸ் 8.84 மைனஸ் ஆஃப் மைனஸ் 12.84 அதோட வேல்யூ 4னு வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் 2.84 எப்படி வந்துரும்? மைனஸ் 6 மைனஸ் ஆஃப் மைனஸ் 8.84 அப்போ 2.84ங்கிறது வரும். ரைட். செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் டேபிள் நான் கண்டுபிடிச்சிட்டேன். தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் டேபிள் அதே மாதிரி மைனஸ் 1.84 எப்படி வந்திருக்கு? 4 மைனஸ் 5.84 அதோடைய வேல்யூ. மைனஸ் 1.16ங்கிறது 2.84 மைனஸ் 4 அதோடைய வேல்யூ. ஃபார்வர்ட்னு சொல்றாங்க அடுத்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லிருக்கோம். அதே மாதிரி லாஸ்ட் தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ் டேபிளும் கண்டுபிடிச்சாச்சு. ஃபோர்த் ஆர்டர் 0.68ங்கிறது எப்படி வருது? மைனஸ் 1.16 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1.84 அப்ப பிளஸ் ஆயிரும். அப்ப மைனஸ் 1.16 பிளஸ் 1.84 அதோடைய வேல்யூ 0.68. இந்த டேபிள் வேல்யூஸ் உங்களால கால்குலேட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா, ஈஸி புரிஞ்சிருச்சுன்னா மற்ற எல்லாமே சப்ஸ்டிடியூஷன் சிம்பிளிஃபிகேஷன் தான். ரைட். இதுல என்னெல்லாம் வேணும், ஃபார்முலால என்னெல்லாம் வேணுமோ, இதுக்கு பேர் என்னது? ஒய். இது வந்து எக்ஸ் நாட் சொல்லியிருக்கேன். அப்போ இது ஒய் நாட். 45ங்கிறது எனக்கு எக்ஸ் நாட். 114.84ங்கிறது எனக்கு ஒய் நாட். இது வந்து மைனஸ் 18.68ங்கிறது டெல்டா ஒய் நாட் இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து. அப்போ டெல்டா இது வந்து டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட். டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட் வந்து 5.84. டெல்டா கியூப் ஒய் நாட் வந்து மைனஸ் 1.84. டெல்டா பவர் 4 ஒய் நாட் வந்து 0.68. அப்போ இந்த டிஃபரன்ஸ் டேபிள் கடைசியா சிங்கிள் எலிமெண்ட் வர வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சா. அப்போ டெல்டா பவர் 4 ஒய் வரைக்கும் எனக்கு ஃபோர்த் ஆர்டர் டிஃபரன்ஸ் டேபிள் வரையும் கண்டுபிடிக்கிறோம்னா அப்போ ஃபார்முலாவும் நான் ஃபோர்த் ஆர்டர் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எழுதியே ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த சைடு அப்போ இந்த ரெட் மார்க்ல இண்டிகேட் பண்ணியிருக்கிறதுலாம் ஃபார்வர்ட் டேபிள்ஸாக நான் எடுப்பேன். இந்த கிரீன்ல டபுள் ஆரோல நான் மென்ஷன் பண்ணிருக்கிறதெல்லாம் பேக்வர்ட் வேல்யூஸ். அதெல்லாம் இதுக்கு பேர் ரெட்ல இண்டிகேட் பண்ணிருக்கலாம் ஃபார்வர்ட் வேல்யூஸ், கிரீன்ல இண்டிகேட் பண்ணிருக்கலாம் பேக்வர்ட் வேல்யூஸ். இங்க கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதோட வேல்யூ அப்ப கீழே இந்த 68.48ங்கிறது எதோட வேல்யூ? ஒய்என். மைனஸ் 6ஓட இதோட வேல்யூ டெல் ஒய்என். 2.84ங்கிறது டெல் ஸ்கொயர் ஒய்என். மைனஸ் 1.16ங்கிறது டெல் கியூப் ஒய்என். 0.68ங்கிறது டெல்டா டெல் பவர் 4 ஒய்என். அப்போ ஃபார்வர்டு வந்தா நான் இப்படி பார்க்கணும், ரெட் ஆரோவை பார்க்கணும். பேக்வேர்டு இருந்தா கிரீன் டபுள் ஆரோவை நான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த எப்படி என்ட்ரிஸை நான் இது பண்றேன். இப்போ நேர ஃபார்முலா தான். இப்போ ஃபர்ஸ்ட் எதோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 46க்கு நான் கண்டுபிடிக்கணும். ஒய்யோ அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 63க்கு கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ 46ங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க. எக்ஸோட வேல்யூ 46ங்கிறது லைஸ் பிட்வீன் 45 அண்ட் 50. கரெக்டா? அப்போ சப்போஸ் இந்த எக்ஸோட வேல்யூவோட மிடில் வேல்யூ என்னன்னு பாருங்க. எக்ஸோட வேல்யூ மிடில் வேல்யூ என்ன? 55ங்கிறது என்னுடைய மிடில் வேல்யூ. மிடில் வேல்யூக்கு லெஃப்ட் சைடு இருந்தால் உங்களுடைய டேட்டா கண்டுபிடிக்க வேண்டி இருந்ததுன்னா நியூட்டன்ஸ் ஃபார்வர்டுக்கு நம்ம போயாகும். மிடில் வேல்யூக்கு ரைட் சைட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு கண்டுபிடிக்கணும்னா நான் பேக்வர்ட் நியூட்டன்ஸ் பேக்வர்டை யூஸ் பண்ணணும். இப்போ 55 இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? 46 கண்டுபிடிக்கணும். 46 எனக்கு எங்க இருக்கு? 55க்கு லெஃப்ட் சைட்ல இருக்கு. அப்போ 46ங்கிற வேல்யூக்கு நான் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். 63ங்கிறது இந்த 55க்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. அப்போ நியூட்டன்ஸ் பேக்வர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்கணும். அதாவது 63ங்கிறது லாஸ்ட்ல இருந்து பக்கத்துல இருக்கிறதுனால நான் பேக்வர்ட் யூஸ் பண்றேன். 46ங்கிறது ஃப்ரண்ட் சைட்ல இருந்து பக்கத்துல இருக்கிறதுனால நான் ஃபார்வர்டை நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து நம்ம இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. இப்போ ஃபார்முலா என்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் y when x equal to 64 கொடுத்துருக்கா? அப்போ x equal to 46. சாரி, to find the value of y when x equal to 46. அப்போ 46ங்கிறது எனக்கு பிகினிங் ஆஃப் த டேபிள்ல இருக்கு. அப்போ நான் எதை அப்ளை பண்ணணும்? நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்க வேண்டியது u தான் கண்டுபிடிக்கணும். uங்கிறது என்னது? x minus x naught by h which is equal to xங்கிறது எந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றோமோ அதுதான் x. 46 minus x naughtங்கிறது உங்களுடைய டேபிள்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ 45 டிவைடட் பை இன்டர்வல் ஆஃப் டிஃபரன்ஸ் 5 which is equal to என்னது? 1/5 which is equal to 0.2. அப்போ u ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது? 0.2. இப்போ நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா கண்டிப்பா எழுதணும். அதுக்கு 1 மார்க் கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்போ ஃபார்முலா என்ன? y equal to
y naught plus u by 1 factorial into delta y naught plus u into u minus 1 by 2 factorial into delta square y naught plus u into u minus 1 into u minus 2 by 3 factorial into delta cube y naught plus u into u minus 1 into u minus 2 into u minus 3 by 4 factorial into delta power 4 y naught. இது வரையும் நம்ம டேபிள் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப delta power 4 y naught வரையும் ஃபார்முலாவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுல எல்லா வேல்யூஸ் ஏதாவது தெரியாத வேல்யூஸ் இருக்கா? y naught தெரியும், u ஓட வேல்யூ 0.2 தெரியும், அது டெல்டா ஒய் நாட்ங்கிற வேல்யூ தெரியும், டெல் ஸ்கொயர் ஒய் நாட்டோட வேல்யூ தெரியும், டெல்டா கியூப் ஒய் நாட்டோட வேல்யூ தெரியும், டெல்டா பவர் 4 ஒய் நாட்டோட வேல்யூ தெரியும். எல்லா வேல்யூஸையும் எடுத்து அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்ப அந்தந்த வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஒவ்வொரு டேர்மா சிம்பிளிஃபை பண்ணணும். இங்க 114.84 நான் அப்படியே 114.84 அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போ 0.2 divided by 1 into minus 18.68 சிம்பிளிஃபை பண்ணா -3.74 அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி பிளஸ் 0.2 into 0.2 minus 1 divided by 2 into 5.84 அதை நம்ம இது பண்ணி பார்த்தா divided by 2 போட்டோம்னா எனக்கு என்ன வருது 0.47 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்ம் எனக்கு என்ன இருக்கு 0.2 into 0.2 minus 1 into 0.2 minus 2 divided by 6 into minus 1.84 இருந்து போட்டோம் divided by 6 போட்டோம்னா எனக்கு 0.09. அதே மாதிரி சிம்பிளி லாஸ்ட் டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணா -0.02. சிங்கிள் டேர்ம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இங்க 114.84 இருக்கு, இங்க 114.68 இல்ல 84 தான் மாத்திக்கலாம். இப்போ இதோட வேல்யூ 84 114.84. ஓகேவா? ஸோ 114.84 இது எல்லாத்தையும் கால்குலேட்டர்ல இது பண்ணி பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும் 110.53 அப்படின்னு கிடைக்கும். அப்ராக்சிமேட்டட் ஆன்சர். ஓகேவா? 2 டெசிமல் பிளேசஸ்க்கு சொன்னால் போதுமானது. அப்போ மீனிங் என்ன? பிரீமியம் அமௌண்ட் இஸ் 110.53 அட் த ஏஜ் ஆஃப் 46. அப்போ 46 ஏஜ்ல நான் என்ன பிரீமியம் அமௌண்ட் கட்டணும்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ 110.53 நான் கட்ட வேண்டியது வரும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருவோம். கரெக்டா? ரைட். இன்னொரு வேல்யூ கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் y when x equal to 63. அட் த ஏஜ் ஆஃப் 63ல பிரீமியம் எவ்வளவு கட்டுவேன்னு சொல்லிருக்காங்க. அப்ப 63ங்கிறது எனக்கு எங்க இருக்கு? எண்ட் ஆஃப் த டேபிள் பக்கத்துல இருக்கு. இல்லைன்னா மிடில் வேல்யூ எக்ஸோட மிடில் வேல்யூக்கு ரைட் சைட்ல இருக்கு. அப்போ நான் என்ன அப்ளை பண்ணணும்? நியூட்டன்ஸ் பேக்வர்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்போ நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட்னா எனக்கு u வரும், நியூட்டன்ஸ் பேக்வர்ட் ஃபார்முலானா v கண்டுபிடிக்கணும். அப்ப v ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்கு? x மைனஸ் xn பை h. அப்ப எக்ஸ்ங்கிறது என்னது? கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ 63 மைனஸ் எக்ஸ்ங்கிறது எக்ஸோட லாஸ்ட் வேல்யூ 65 டிவைட் பை ஹெச்ங்கிறது இன்டர்வல் ஆஃப் டிஃபரன்ஸ் 5. அப்ப விச் இஸ் ஈக்குவல் டு -2/5 விச் இஸ் ஈக்குவல் டு -0.4. அப்ப v யோட வேல்யூ கிடைச்சது. இப்ப ஃபார்முலா எடுத்து எழுதணுமா? நியூட்டன்ஸ் பேக்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா எடுத்து எழுதணும். ஓகேவா? அப்ப பேக்வர்ட் என்னன்னா y ஈக்குவல் டு yn பிளஸ் அங்க u ல இருந்தா இங்க v ல வரும் v by 1 factorial. அங்க டெல்டா y நாட் இருந்தால் இங்க டெல் yn வரும். அங்க அந்த ஃபார்முலால y நாட் இருக்கிற இடத்துலலாம் yn போட வேண்டியது, u இருக்கிற இடத்துலலாம் v போட வேண்டியது, மைனஸ் இருக்கிற இடத்துலலாம் பிளஸ் போட வேண்டியது. போட்டிங்கன்னா அந்த ஃபார்முலா வரும். அப்போ yn plus v by 1 factorial del yn plus v into v plus 1 by 2 factorial into del square yn plus v into v plus 1 into v plus 2 by 3 factorial into del cube yn plus v into v plus 1 into v plus 2 into v plus 3 by 4 factorial into del power 4 yn. அப்போ ஸோ டேபிள்ல எனக்கு பவர் ஃபோர்த் ஆர்டர் டிஃபரன்ஸ் டேபிள் வரையும் நான் கண்டுபிடிச்சுங்க. அப்போ ஃபோர்த் ஆர்டரோட நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஃபேக்டோரியல்னா 1, 2 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3, 3 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3, 2 ஃபேக்டோரியல்னா 1 into 2, 4 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3 into 4. ஓகேவா? அப்போ y ஈக்குவல் டு 68.48 அந்த வேல்யூஸ்லாம் எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியது. u ஓட வேல்யூ தெரியும், v ஓட வேல்யூ தெரியும், டெல்லோட வேல்யூ தெரியும். டெல்லோட வேல்யூ எங்கேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம்? டிஃபரன்ஸ் டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம். அதுல இருந்து அந்த டபுள் சைடு ஆரோ மார்க் போட்ட வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்துடும். அதுல சப்ஸ்டியூட் பண்ணி ஒவ்வொரு டேர்மா சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது. அப்ப 68.48 அப்படியே எழுதிக்கிறேன். -0.4 into -6. அப்ப இதோட வேல்யூ என்ன வரும்? பிளஸ் வரும். அப்போ பிளஸ் எனக்கு என்னென்ன 2.40 அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி -0.4 into -0.4 plus 1/2 into 2.84 போட்டோம்னா எனக்கு -0.34. அப்ப இது எல்லாத்தையும் எனக்கு சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆன்சர்? y ஈக்குவல் டு எனக்கு என்ன வருது? 70.59 அப்படிங்கிறது எனக்கு வரும். அப்ப மீனிங் என்ன? பிரீமியம் அமௌண்ட் வந்து எனக்கு 70.59 அட் த ஏஜ் ஆஃப் எந்த ஏஜ்ல? அட் த ஏஜ் ஆஃப் 63. அப்போ 63 ஏஜ்ல நான் எவ்வளவு பிரீமியம் அமௌண்ட் கட்டணும்? எனக்கு 70.59 எனக்கு கட்ட வேண்டியது வரும். ஐ எக்ஸ்பெக்டட் ஆன்சர்ஸ் தான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்ததுல இப்போ இருந்த கண்டென்ட்ல நம்ம நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலானா என்னங்கிறத பார்த்துருக்கோம். அதுல ஒரே ஒரு ப்ராப்ளம்ல
ரெண்டுமே கண்டுபிடிக்கிற மாதிரி போட்டுருக்கோம். சில சமயம் ரெண்டுமே வச்சு கேட்டா பிக் கொஸ்டின்ஸ்ல 16 மார்க் 14 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். ஏதாவது ஒண்ணு கேட்டாங்கன்னா 8 மார்க்ஸ் 7 மார்க் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? ரெண்டுமே ஒரே இதுலயே சொல்லி கொடுத்துருக்கோம்னா உங்களுக்கு ஐடியா கிளியர் கட்டா தெரியுமேங்கிறதுனால ஒரே ப்ராப்ளமா இது பண்ணிருக்கேன். ஸோ ஃபார்முலா, சிம்பிளிஃபிகேஷன், சப்ஸ்டிடியூஷன் இது மட்டும் தான் மேட்டர். ஸோ மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஸோ சிம்பிளிஃபை பண்றது பொறுமையா சிம்பிளிஃபை பண்ணி சிங்கிள் டேர்ம் பை சிங்கிள் டேர்ம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் கரெக்டா வந்துடும். ஓகேவா? ரைட். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம இதுலயே இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள், சம் மோர் ஒர்க் எக்ஸாம்பிள்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ்லயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம், தெளிவுபடுத்திக்கலாம். ஓகேவா? ஓகே, பாய்.